என்ன இது? இந்த புத்த பிக்ஷு கத்மண்டுவோட நீலாசிரமத்துக்கு சம்பந்தப்பட்டவரு. அந்த விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்? இதோ இத பாத்தியா? அங்கேல இந்த சின்னம் இருக்கு இல்லையா, இது நீலாசிரமத்துக்கு சொந்தமானது. அப்படின்னா இவரு காத்மண்டுல இருந்து வராரா? ஒரு வகையில பார்த்தா இந்த பையன் நினைச்சது அவன் கவலைப்பட்ட மாதிரி தெரியுது. ஆமா, பல ஆபத்துகளை இந்த பையன் தாண்டி வந்ததாலதான் இப்படி சோர்ந்து படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பையில என்ன இருந்தாலும் சரி, நாம அதை பத்திரமா நீலாசிரமத்திற்கு கொண்டு போய் சேர்த்தாகணும், அதுவும் உடனடியா. ஆனா இந்த ராத்திரி நேரத்துல எப்படி போறது? ஆனா பைரவாக போறதுக்கு நமக்கு தான் வழி தெரியாதேப்பா. என்கிட்ட ஒரு பழைய வரைபடம் இருக்கு, ஆதித்யாவோட தாத்தா வச்சிருந்தது. இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, இது எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். இந்த பைக்குள்ள என்ன இருக்கும்னு நினைக்கிற? உனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இல்லையா பீம்? அதை தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப முக்கியம் இல்ல, அதை விட அந்த பைய பத்திரப்படுத்தணும். அந்த பிக்ஷு கூட அந்த முயற்சியில தான் அவதிப்பட்டிருக்கான். ஆதித்யாவோட அம்மா அந்த பிக்ஷு நல்ல குணமாகற வரைக்கும் அவனை பாத்துக்கிறேன்னு சொன்னது கூட ஒரு வகையில நல்லதா போச்சுல. பிரமாதம். சேவகர்களே, ஆலயத்தை சாமர்த்தியமா கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. கூடிய சீக்கிரம் அற்புத சக்திகள் எனக்கு சொந்தமாகும். சர்தார் அக்னாமான், அந்த கேட்டியோட குட்டி தப்பிச்சிருச்சு. நீலாசிரமத்தோட ஒரு பிக்ஷு அதை காப்பாத்தி கொண்டு போயிட்டான். ஆனா நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். அந்த பிக்ஷுவை நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம்.